அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல 28வது வசனத்துல ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய பிரார்த்தனையை சொல்லித்தாரான். என்ன பிரார்த்தனை? ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்கு மன்னிப்புத்தா, வலிவாலிதைய என் பெற்றோர்களுக்கு மன்னிப்புத்தா, வலிமன் தஹல பைத்தி முஃமினன், ஈமான் கொண்டு இந்த வீட்டுக்குள் நுழைந்த, ஆலயத்துக்குள் கஅபாவுக்குள் நுழைந்த அனைவருக்கும் நீ மன்னிப்பளி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, வலில் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் மன்னிப்பளிங்கிறாங்க. அதுல அந்த நபி முதல்ல தன்னுடைய தாய் தகப்பனை எடுத்து வைக்கிறாங்க. தாய் தகப்பன். அப்ப புள்ள பொண்டாட்டிங்கிறதுக்கு முன்ன என்ன வார்த்தை வருது? தாய் தகப்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நாங்க பார்க்கலாம். எனவே அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு துஆ செய்யுமாறு இங்கே கட்டளையிடுறான். நம்முடைய பெற்றோர்களுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு கட்டளையிடுறான். எப்படி? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? யா அல்லாஹ் என் பெற்றோர்கள் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டு. ரப்பிர்ஹம்ஹுமா, என் ரப்பே நீ கருணை காட்டு, இரக்கம் காட்டு என் பெற்றோர்கள் இரண்டு பேருக்கும். கமா ரப்பயானி ஸகீரா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று நீயும் இரக்கம் காட்டி யா அல்லாஹ் என்ற ஒரு நன்றியுள்ள பிரார்த்தனையை திருக்குர்ஆன் சொல்லித் தருது. நமக்கு தெரியும் நம்மள்ட்ட எவ்வளவு இரக்கமா கருணை காட்டினாங்க நம்ம தாயின் தகப்பனும், நமக்கு தெரியும். அதை நாங்க பிரார்த்தனையில செய்யறோமா? எப்போவாச்சும் தொழுதுட்டு நம்ம பெற்றோர்களுக்காக கையேந்தி ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்னை சிறுபிராயத்தில் கருணை காட்டிய மாதிரி நீயும் என் பெற்றோர்களுக்கு கருணை காட்டி யா அல்லாஹ் என்று துஆ கேட்டிருக்கிறோமா நம்ம பெற்றோர்களுக்காக? அன்புக்குரியவர்களே, இப்படி துஆவையும் சொல்லி தந்திருக்கிறது நம்முடைய மார்க்கம். இந்த பெற்றோர்களிடத்துல எவ்வளவு கடுமையாக பேசுறாங்க பிள்ளைகள். வெளியேறங்க, சில பெற்றோர்களை வெளியேறக்குறாங்க. சில பிச்சைக்காரர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. வயசான நேரத்தில் இந்த மழை காலங்களில் ரோட்டோரங்களில் இந்த ரோட்டுக்கு வாரத்துக்கு விட்டுட்டாங்களே பிள்ளைகள். ஒரு தாயை தகப்பனை விட்டுட்டாங்களே. அந்த தாயின் தகப்பன் அந்த பிள்ளைக்காக பட்ட பாடு ஒண்ணும் தேவையில்லைங்க. வயிற்றுல சுமந்தது மட்டும் போதுமே அவங்கள வச்சு சோறு கொடுக்க. ஒண்ணும் தேவையில்லை, வயிற்றுல சுமந்ததுக்கு மட்டும் போதும் அவங்களுக்கு சோறு கொடுக்க. நம்மளை பெற்று எடுத்து முடிஞ்ச உடனே தூக்கி வீசினா கூட அந்த பெற்றோருக்கு நன்றி கடன் படணும். நம்மளை வயிற்றுல சுமந்துட்டா அந்த தாய், எவ்வளவு வலியை சாங்கிருப்பான் அந்த தாய், எப்படி எல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. அதுல சீதனம், இந்த சீதனத்தை எடுத்துக்கிட்டு பெற்றோர்களுடைய சொத்துக்கள் அப்படியே நொழும்பு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அவன் கட்டின மாட மாளிகையில இன்னொருத்தன் வந்து மகளோட குடியிருக்கிறான். அவங்கள ஒதுக்கி ஒரு ஓரமா ஒரு சின்ன ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒதுக்கி ஓரமா பெற்றோர்களை. இன்னும் சில குடும்பங்கள்ல பெற்றோர்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க வேலைக்கு. உம்மா ஒரு மகன் விட்ட, மகள் பாப்பா இன்னொரு மகன் விட்ட. வயசான நிலையிலும் ஒரு பெற்றோரும் நம்ம தாயின் தகப்பனும் எவ்வளவு வயசு ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படலையே இந்த பிள்ளைக்கு. அவன் பொண்டாட்டியோட இருக்கணும்னு சொல்லப்படுறான், அவன் புருஷனோட இருக்கணும்ன்றா. ஆனா உம்மா வாப்பாவோட இருக்கணும், வாப்பா உம்மாவோட இருக்கணும்னு ஏன் நினைக்கல? அவங்கதான் பிரிச்சிருந்தாலும் நாம சேர்த்து வைக்கணுமே. சேர்த்து வைக்கல, பிரிச்சு வைக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு ஒசியத்து வந்துட்டு, அவருக்கு மௌத்தா போற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டுட்டு அதை முன்னறிவிப்பு செய்யறாங்க. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஹலீஃபா அபூபக்கர் மடியில மௌத்தால வீர கொழுந்து என் பிள்ளை அப்படின்னு சொன்ன ஃபாத்திமா நாய் மடியில மௌத்தால. மனைவி மடியில தானே உயிரை விடுறாங்க அந்த வயசான நேரத்துல. அப்ப நம்ம பெற்றோர்களை நம்ம பிரிச்சு வச்சுட்டோமே. வாப்பா உமா உண்டா இருந்தா என்ன? அவங்கள சேர்த்து வைக்க பார்க்கணும், அவங்கள உதாசீனம் செய்யக்கூடாது. நமக்காக கஷ்டப்பட்டவங்க இப்ப இருக்கிறாங்க, அவங்களுக்காக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நன்றி உணர்வுள்ள மனுஷனா நாம இருக்கலாம். அவங்களுக்காக குறைந்தபட்சம் துவா கேளுங்க. தொழுகைக்கு பின்னால மரணித்து போனாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, நம்ம பெற்றோர்களுக்காக துவா செய்யணும்.
அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வழிகட்டு போறதுக்கு இல்லை. எதுக்கு சொல்றாங்க? அவனோட கூடாத, இந்த கூட்டாளி உனக்கு வேணாண்டா, இந்த தொழில் உனக்கு சரியில்லடா, நீ இப்படி எல்லாம் கதைக்காதடா என்று ஒரு பெற்றோர், ஒரு தாய் பணிவா வந்து மகன் காலை பிடிக்கண்டா, இப்படி போகாதடா அப்படி என்று கெஞ்சும் போது அந்த கருணை நமக்கு வழங்க மாட்டேங்குது. ஒரு தாய் சொல்லை விட நேற்று வந்து ஒட்டி நம்மளோட பழகுற ஒரு கூட்டாளி நமக்கு பெருசா தெரியுது. நம்ம காசுல அவன் கஞ்சி குடிக்கிறான், அவனுடைய சுயநலம் நமக்கு வழங்கல. சுயநலமே இல்லாத நம்முடைய தாயுடைய பேச்சு நமக்கு கஷ்டமா இருக்குது, கசப்பா இருக்குது. எனவே பெற்றோர்களுடைய வார்த்தையை மதிக்கணும், பெற்றோர்களிடம் பணிவாக பேசணும். இது அல்லாஹ்வை வணங்குறதுக்கு அடுத்தபடியாக எடுத்து வச்ச வார்த்தை பிரயோகம். அன்புக்குரியவர்களே, நம்ம வளர்ந்திருக்கிறோம். வயது போன பெற்றோர்களிடம் பணிவாக நடந்தால் அது சொர்க்கம் போறதுக்கான உயரிய வழி. ஒன்றும் தேவையில்லை, யுத்தத்துக்கு போய் ஷஹீதாக தேவையில்லை. பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்க, நீங்க தஹஜ்ஜத் தொழாட்டியும் சொர்க்கம் பெற்றலாம். ஈஸியான ஒரு வழியை கையில வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, பாலை கையில வச்சுக்க வெண்ணெய்க்கு அலையிறான் அப்படின்றாங்க. நம்ம கையில வச்சுக்க சொர்க்கம் போற வழி நம்ம தாய் தகப்பன். அவங்கள்ட்ட நம்ம பணிவா பேசி அன்பா நடந்து பக்கத்துல உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பெற்றோரை சந்திச்சிடணும். போய் பழகுவோம், தலையை தடவுவோம், என்னம்மான்னு கேட்டுருவோம். ஒண்ணு தேவை, என்னம்மா செய்றீங்க, அவ்வளவு போதும். பெற்றோர்களுடைய கவலை அது மட்டும் தானே. அவன் பேசிட்டான், இவன் கோல் எடுத்துட்டான், மூத்தவன் வந்து போய்த்தா, இவன் சின்னவன் என்ன செய்யறான், என்ன நடந்துச்சு, அவனுக்கு இந்த ஒரு தகவலும் பெறலையே, இதான் கவலையா இருக்கும். நம்மளும் ஒரு கோல் எடுத்துடுவோம். அம்மா அன்னைக்கு வர முடியலம்மா, நாளைக்கு வாரேன், நான் கொழும்புல இருக்கிறேன், நான் புத்தகத்துல இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், இங்க இருக்கிறேன், இன்னைக்கு வர முடியலம்மா, நாளைக்கு வரேன். நல்லா இருக்கம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா, ஒரு வார்த்தை, நீங்க சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு நல்லா தூங்குமா, உடம்ப ரொம்ப பாத்துக்கம்மா. இது சொல்ல தெரியாதா? பாப்பா என்ன செய்றீங்க, அப்படி சொல்ல தெரியாதா? இப்படி இருந்தா போதும், நம்ம சொர்க்கம் போறதுக்கு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா